கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மழை வெள்ள நிவாரணப் பணிகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள கடலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சர்கள் குழு முகாமிட்டு நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டு வருகிறது. கல்குணம், பரவனாறு, செங்கல் ஓடை, பழைய கொள்ளிடம் ஆகிய இடங்களில் உள்ள வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். உடைப்புகளை விரைவில் சீரமைக்க வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்காலத்தில் வாய்க்கால்களில் உடைப்புகள் ஏற்படாமல் இருக்க கரையை பலப்படுத்துவது குறித்து அறிக்கை தயார் செய்து அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். புவனகிரி, கம்மாபுரம் பகுதிகளில் மின்சார டிரான்ஸ்பார்மர்கள், மின்கம்பங்கள் சரி செய்யப்பட்டுள்ள இடங்களை மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்ட அவர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மருத்துவ முகாம் நடத்தவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பண்ருட்டி பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள், நெசவுத்தறி கூடங்களை வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் பார்வையிட்டார். அம்மாப்பேட்டை கிராமத்தில் கால்நடைகளை இழந்தவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். குடிநீர் வசதி, சாலைகள் சீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார்.